கண்ணுங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து தயிர் வடை பண்ணலாங்கண்ணே. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் வடைக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்கண்ணே. வெள்ளை உளுந்து வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு கப் எடுத்துருக்கேன். நல்லா கழிஞ்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா 5 தடவை கழிஞ்சிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றிருக்கேன், நல்ல தண்ணி ஊற்றிருக்கேங்கன்னு. நல்லா ஊறட்டும். 1 மணி நேரமாவது ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கன்னு நல்லா ஊறிடுச்சு. அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, தண்ணி வடிச்சு போட்டுருவேன். கொஞ்சம் நல்லாவே ஆட்டி மாவு இந்த பக்குவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு போடுங்க, நிறைய போட வேண்டாம். நல்லா பெரட்டி விட்டுருங்க. நல்லா பிசைஞ்சுக்கணும். உப்பு எல்லா பக்கம் கலங்கிருச்சு. இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணி தொட்டு இந்த மாதிரி எண்ணெய் போடலாம். இந்த மாதிரி எண்ணெய் மெதுவாக போய் செஞ்சு போடுங்க. பாருங்க, நல்லா வேகட்டும். வடை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். போட்டுடலாம். பாருங்க, தயிர் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. 1/2 லிட்டர் எடுத்துருக்கேங்கண்ணே. ஒரு 5 செகண்ட் வந்து நல்லா திரியாக வராமல் இருக்கிறதுக்காக பண்ணுறேன். பாருங்க, 1 ஸ்பூன் இஞ்சி, 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி பாருங்க, ரெடியாக வச்சு தயிர் கூட போட்டுக்கலாம். பாருங்க, தயிர் கூட கொட்டியாச்சு. பாருங்க, நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் புளிஞ்சிருங்க. போட்டுக்கலாம். மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க.
பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கணும். மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இது மேலே கொஞ்சம் கேரட் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி. அடுத்தது பூந்திங்க 2 போட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.